ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாவே ஜிபி ப்ரீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எஸ்ஆர்டி பண்ணியாச்சு, கேஎம்எல் பண்ணியாச்சு, மேக்மா பண்ணியாச்சு, கம்ஃபா பண்ணியாச்சு. இந்த ஜிபிங்கிறது ரொம்ப நாளாக பண்ணணும்னு ஆசை, ஆனால் அது நடக்கவே இல்லை. ஸோ என்ன பண்ணியிருந்தோம், சமீபத்தில் ஒரு ஃபிஷ் மேல் ஃபீமேல் எடுத்துகிட்டு வந்தோம். அது ஃபெர்டைலான்னு கூட தெரியாது, ஒரு நம்பிக்கை அது கண்டிப்பாக ப்ரீட் ஆயிடணும். அந்த பேரை தான் நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மேலையும் ஃபீமேலையும் என்ன பண்ணோம் அப்படின்னா, டே 1லேயே வந்து ஒன்னாக்கிட்டோம். அதாவது கொஞ்ச நாள் கண்டிஷன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணோம், ரெண்டையும் யுனைட் பண்ணோம். ரெண்டும் வந்து சமத்தா சண்டை போட்டுக்காம அமைதியாக சுற்றிட்டு இருந்தது. அந்த ஜிபியோட மேல் பாருங்க, அந்த ஃபீமேலோட பேட்டர்ன் வந்து அருமையாக இருந்தது. ஸோ இது கண்டிப்பாக ப்ரீட் ஆகும்னு ஒரு நம்பிக்கை, ஆனால் தெரியல எக்லே பண்ணுமான்லாம் தெரியாது. அது என்ன பண்ணியிருந்தோம், ரெண்டையும் பேர் பண்ணி ஒரு டேங்க்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போட்டு ரெகுலராக வாட்டர் சேஞ்சு, லைவ் பிளட் வார்ம்ஸு இதுதான் கொடுத்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப நான் எதிர்பார்த்தாலும் சண்டை போடும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் ஒரு விதமான சண்டையும் போடல. ஏன்னா ஃபீமேலில் டியூப் இறங்கல. டியூப் இறங்காமல் இருக்கிற டயத்தில் வந்து மேல் வந்து பயங்கர அக்ரெசிவாக இருக்கும். ஆனால் இந்த ஃபிஷ் அப்படி ஆகலை. ரெண்டாவது நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லைட்டாக ஃபீமேலில் டியூப் இறங்கியிருக்கு. இந்த வீடியோவில் பாருங்களேன், கொஞ்சம் ஃபீமேலில் மட்டும் கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் அந்த டியூப் இறங்கி இருக்கிறது. அந்த டியூப் இறங்கின ஒரு 6 to 8 hours இருக்கும். அது என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக எக்லே பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் பிளேட்டில் பார்க்குறீங்கல்ல, அதுதான் அந்த எக்கு. சில எக்கோட மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒயிட் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, மற்ற எஸ்ஆர்டிஓ இல்லை மேக்மாவோ ப்ரீட் பண்ணும்போது அந்த ஃபீமேல் வந்து என்ன ஆகிடும்னா கொஞ்சம் டார்க் பேண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணும். ஆனால் இந்த ஜிபியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி டார்க் பேண்ட்ஸ் வரல. அது மேல்லையுமே கொஞ்சம் டார்க் கலரேஷன்லாம் வரும். எதுவுமே நடக்கலைங்க. அது பாருங்களேன், அப்படி அமைதியாக இருந்தது. ஸோ எக்லே பண்ணிட்டு ஒரு 4-5 hours ரெண்டும் ஒன்றா தான் இருந்தது. ஆனால் அது ரெண்டும் அந்த எக்கை வந்து ஃபெர்டிலைஸ் பண்ண மாதிரி கூட கிளியராக தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, மேலையும் ஃபீமேலையும் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிட்டோம். ஒரு ஹோப் கண்டிப்பாக அது ஹேட்ச் ஆகிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் என்ன பண்ணிட்டோம், மேலையும் ஃபீமேலையும் செப்பரேட் பண்ணிட்டோம். செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த எக் பிளேட் இருக்கு இல்லையா, அந்த எக் பிளேட்டை அதே டேங்க்லேயே எடுத்து 45 டிகிரி ஆங்கிளில் வச்சுட்டோம். யூஸ்வலாக இந்த மாதிரி 45 டிகிரி ஆங்கிளில் வச்சா தான் புதுசாக வரக்கூடிய பேபிஸ் வந்து மற்ற எக்ஸ் ஃபெர்டிலைஸ் ஆகாமல் இருந்ததுன்னா அதுலேருந்து உள்ள ஃபங்கஸ் வந்து இதுக்கு பரவாமல் இருக்கும், டக்குன்னு ட்ராப் ஆகிடும். அதுக்காக இந்த மாதிரி 45 டிகிரி ஆங்கிளில் வச்சுட்டு ஒரு ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட் இதுக்கு வந்து நாங்கள் வந்து இஎன்பிஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணி விட்டுட்டோம். ஆட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 or 2 days ஆகும். யூஸ்வலாக ஹேட்ச் அவுட் ஆகிறது டெம்பரேச்சரை பொறுத்து மாறும். இப்போ நீங்கள் இந்த கிளே பிளேட்டில் பார்த்தீங்கன்னா எக்கெல்லாம் ஃபுல்லாக டெபாசிட் ஆகிருக்கு. ஆனால் இது ஃபெர்டிலைஸ் ஆகிருக்காங்கிறது தெரியவே இல்லை. அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. இதுக்கான விடை வந்து மறுநாளே கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூஸ்வலாக ப்ரீடிங் முடிஞ்சதுக்கப்புறம் அது என்னைக்கு ப்ரீட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுவோம். இதில் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டில் எந்த ஃபிஷ் ப்ரீட் ஆயிருக்குங்கிறது எங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த மாதிரி டேங்கோட 2 சைட்லேயே ஒட்டிடுவோம். ஒரு சைடில் உள்ளது போயிடுச்சுனா கூட இன்னொரு சைடு உள்ளது இருக்கும். ஸோ இது என்ன ஆயிருக்கு, 12/8/2024 அன்னைக்கு ப்ரீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டே, அதாவது டே 3 பார்த்தீங்கன்னா அந்த எக் எதுவுமே ஹேட்ச் அவுட் ஆகலை. ஆனால் அதில் வந்து சில எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக ஃபார்ம் ஆயிருந்தது. தெரியுது உங்களுக்கு, கிளியராக பாருங்களேன், மில்கி ஒயிட் கலரில் இருக்கும். சில எக் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருந்தது. டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுச்சு. அந்த விஷயமும் டே 4ல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா அந்த எக்கில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு டாட் இருக்கு. தெரியுதா, ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும், பக்கத்தில் பாருங்க இன்னொரு டிரான்ஸ்பரண்ட் ஆகும், சென்டரில் பிளாக்காக இருக்கும். இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த எக்கெல்லாம் ஃபெர்டிலைஸ் ஆயிடுன்னு இருக்கும். அப்பா, ஒரு வழியா சக்சஸ் பண்ணிட்டோன்னு ஒரு சந்தோஷம். நிறைய எக்கு ஒயிட்டாகவும் இருந்தது. அதெல்லாம் ஹேட்ச் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஃபுல்லாக ஒயிட் ஆனது ஃபங்கஸ். 100% அதில் வரவே வாய்ப்பு இல்லை. மற்றபடி அந்த இப்போ பாருங்களேன், ஓவராலாக அந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒயிட் எக்ஸ் எல்லாம் இருக்குது. மற்றது டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, எல்லாமே கிளியராக தெரியும். ஸோ இது என்ன பண்ணியிருந்தோம்னா, அந்த ஃபில்ட்ரேஷனில் ஸ்பாஞ்செல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வச்சுருந்தோம். ஏன்னா ஸ்மெல்லு கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வச்சுருந்தோம். டே 5ல் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரிசல்ட்டுங்க. அந்த பேபிஸ் எல்லாம் அப்படியே ஹேட்ச் அவுட் ஆகி தொங்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்களேன், கிளியராகவே தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் டிராப்பிங் ஸ்டேஜில் உள்ள வீடியோ நான் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஆல்ரெடி ஒயிட்டாக ஃபார்ம் ஆகிருக்கிற எக்கெல்லாம் அது டோட்டலி ஃபங்கஸ். அந்த ஃபங்கஸ்லாம் இருந்ததுன்னா மற்ற ஹேட்ச் ஆக இருக்கிற பேபிஸ் எல்லாம் கூட பாதிக்கும். ஸோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த ஹேங் ஆகிற பேபிஸ்லாம் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த பிளேட்டை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கிறோம். அந்த மாதிரி மூவ் பண்ணும்போது சில பேபிஸ் எல்லாம் ஹேங் ஆகிட்டு இருக்கிறதெல்லாம் டக்குன்னு ட்ராப் ஆயிடும். அந்த மற்ற
ஃபங்கஸ் எல்லாம் அதுக்கு வராமல் தடுக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஜிபியோட அப்டேட்டு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் ப்ரீட் பண்ணணும்னு நினைச்சு நீங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸையும் இந்த வீடியோவில் சொல்லுங்க. ஸோ நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய ப்ரீடிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், மெயினாக ஃப்ளவர் அண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நிறையவே வந்துட்டு இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஃப்ளவரானுக்கு வரக்கூடிய டிசீசஸ், மற்ற ஃபிஷ்ஷஸ்க்கு வரக்கூடிய டிசீஸ், அந்த ஃபிஷ்ஷை எப்படி டிசீஸ்லேருந்து காப்பாற்றுறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். நம்ம சேனல் வீடியோஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒன் another டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட அப்டேட் சீக்கிரமே நம்ம சேனலில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.